ஸோ பேக்கில் பாருங்கள் ஃபுல் ஸ்னோ தான் சரிதா, பேக்கில் ஃபுல் ஸ்னோ தான். ஸோ எக்ஸ்ட்ரீம் பீக் வரைக்கும் அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஸ்னோ அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் மைக்கில், பட் ஆனால் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. என்ன ரீசன் தெரியல, இப்போ தான் நான் கவனிச்சேன். ஸோ இப்போ வந்து சேத்தான் வில்லேஜ் போயிருக்கோம். இப்போ சேத்தான் வில்லேஜ் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ சேத்தான் வில்லேஜ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கார் புக் பண்ணியிருக்கேன். ஸோ கார் ஏன்னா வந்து ப்ரைவேட் கார் தாங்க போக முடியும், தவிர நம்மளோட ஓன் வெஹிக்கிள் எடுத்து போக முடியாது. ஆனால் சில பர்மிட்லாம் வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 ஆச்சுங்க எனக்கு. ஸோ மேலே போயிட்டு வரதுக்கு மட்டும். ஸோ மேலே வந்து நம்ம வந்து அழகாக போயிட்டு சேத்தான் வில்லேஜ் இருக்குது, வில்லேஜில் போயிட்டு நம்ம ஐஸ்லாம் பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலாக வந்து அடல்ட் டனல்லாம் நிறையா இருக்குது, பட் அடல்ட் டனல்லாம் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. பட் இது வந்து ப்ரைவேட் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம இடத்த போய் பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ காருக்குள்ளே போயிடுச்சுக்கு. ஸோ வந்து ப்ரைவேட் கார் தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4x4 தான் அலோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆள் வந்து அதில் பொலியில் வந்து 4x4 மாற்றி வச்சிருக்காரு. அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி ஹிந்தி வந்து லாங்குவேஜ் பேசணும் அப்படின்றதால வந்து நான் வந்து ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள் கேட்டிருந்தேன். அதே மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆள் பக்கம் வந்தார். I took a bike rent yesterday. Bike is good because traffic is no problem. Yeah, so traffic is no problem. So I took a bike yesterday for 1,200 rent in the I took Himalayan. Yeah. Good bike. And went to Atal Tunnel to the North Viewpoint enjoyed. As you plan Rohtan Pass, so like what is the current month to reach Rohtan Pass? No idea, sir. Totally weather condition and road condition. Okay. Last time 15 May. Okay. Now it's late June. Late June. Yeah. Late June is the correct time, no? No correct, no exact time, sir. Okay. So what about like November, December all? 15 November close. 15 November close? Yeah. Okay. So thank God we went yesterday itself. Not yesterday, like day before yesterday. It's good. Yes, sir. No, but side is very good. Side is good. Side is good. But like lots of people. Starting time is very good. Yeah. Last normally. Yeah, okay. So but lots of people there. That's why you plan to Setan. Setan is like many people doesn't know that. No. There is very some people are going. No idea. No idea of Setan. No. Okay. 10% people know Setan. Okay, fine. Otherwise, this place is no now. Okay. You take vlogs, sir? Yeah, I'm taking vlog. Fine. ஸோ கைஸ் இப்போ என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து அந்த அட்டல் டனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சான். ஏன்னா வந்து ஹெவி கிளேஷியர், ஹெவி ஸ்னோஃபால்னால நம்ம வந்து முந்தானத்தை போயிட்டு வந்துட்டோம். ஸோ சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, நம்ம வந்து அழகாக வந்து ஒரு பைக் எடுத்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு சேத்தான் நிறைய பேர் தெரியாமல் சொல்கிறாரு. இது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக தெரியுது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து மேலே கொஞ்சம் இருக்குது. இது வந்து இப்போ ஹெவி ஸ்னோஃபால் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா -6 டிகிரி இருக்காங்க. ஸோ நம்ம லக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்னோஃபால் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களை நான் காட்டுறேன். ஸோ எக்ஸைட்டட். South Indian coming here. Okay. Only English speech. Only English speech, huh? So like, Hindi is must language. You have to learn that. Okay. Next. Depends upon the people. See, if you come to North, all Hindi is very important. Yeah. But people from South all they doesn't know so, like much Hindi. But they can manage. They understand Hindi. So basics they know. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே போகும்போது பர்மிட் இங்கே இருக்கும். இதாச்சும் பர்மிட்டோட செக் போஸ்ட்டு. இங்கே பைக் வந்து மேலே ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பைக் வந்து இங்கே அலோவ் பண்ணி மேலே விடுவாங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு 4x4 தான் லோடு. ஸோ 4x4 வந்து நீங்கள் ஹையர் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிட்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் மேலே போயிடலாம். ஸோ செக் போஸ்ட்டில் பர்மிட்லாம் செக்கிங் முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டாங்க. ஸோ அவங்களே மேலே ஏற்றியாச்சு. மேலே ஏற்றி அவங்க ஷாப் இருக்குனாங்க. ஷாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு போகிற வழியில் இறக்கி விட்டு போகலாம் அப்படின்ட்டு உள்ளே ஏற்றிடுச்சு. ஆக்சுவலி கேப் என்ன சொன்னாங்கன்னா பர்சன் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்றுறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க. ஒரு காரணம் நம்ம ஏற்றியாச்சு. ஸோ ஏற்றி மேலே ட்ராப் பண்ணிட்டு நம்மளால போயிட்டு இருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த பைக் நின்றுது. இந்த பைக்கில் பர்மிட்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ நான் ரூம் சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ காட்டுறதுக்கு தான் மேலே விட்டாங்க. ஸோ நீங்கள் வரணும்னா நீங்கள் வந்து ஒரு டீம் ரூம் புக் பண்ணிருக்கணும். அதான் ஸ்டே வந்து அவங்க சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்றது. ஸோ நாளை போய்ட்டு அவங்க சொல்கிறோம். ஸோ ஹம்தா பாஸோட ஸ்டார்டிங் இதுதான். ஸோ ஃபுல் ஆஃப் ரோடிங். ஸோ வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது. ஸோ ரோட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு இதில் இருக்கு. ஸோ ரிவ்யூ பாருங்க மலை.
உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் தெரியுதா, கர்வ் 6 அப்படின்னு ஒரு மேட்ரு. ஸோ இது மாதிரி எக்கச்சக்க கர்வ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 14 கர்வ்ஸ் நினைக்கிறேன். ஸோ 14 கர்வ்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மேலே நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும். ஆனால் பைக்கில் வந்து அங்கே வேற ஏதாவது சம்பவம் பண்ணலாம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ரூம் வெஹிக்கிள் புக் பண்ணியாச்சு, மேலே புக் பண்ணல. நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து கர்வ் 8. Look at the view. கிளைமேட் சூப்பரா இருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்கு. இந்த வியூ நல்லா இருந்தது. எனக்கு ஒரு போட்டோ எடுத்தேன். இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ வியூவில் ஃபோட்டோ எடுத்துட்டு இப்போ அர்ஷம் மேலே போயிட்டு இருக்கோம். மேலே போகும்போது இப்போ ஸ்னோ இருக்கான்னு தெரியல. இப்போ பார்ப்போம், போயிட்டு ஸ்னோ இருந்தால் சூப்பராக இருக்கும், தெரியல ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இன்னும் மேலே போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து 22 மேலே வந்துருச்சு, நல்லா ஆஃப் ரோடிங். மேலே பார்க்கலாம். இதான் கைஸ் சேத்தான் வில்லேஜ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங்கே மிக சிறப்பாக இருக்கு, மிக சிறப்பான ஒரு சம்பவம். -4 டிகிரி கரண்ட் இறங்க. Look at the village. ஸோ பயங்கரமாக இருக்கு. ஸோ ரைட், நாங்கள் சம்தா பாஸ் ஸ்டார்டிங். ஸோ ஐ திங்க் fantastic place. Look at the view. Some of you are very super view. Wow. Hamta Pass. Hamta Pass வந்து சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். கிருஷ்ணா ஃபால் தான் இங்கே. ஆக்சுவலாக வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பர்.
கைஸ் இந்த வியூ பாருங்க நல்ல இருக்கு. ஸோ இது ஹம்டா பாஸோட அடுத்த ஜங்ஷன். இன்னும் டாப் போயிட்டு இருக்கோம். நான் டாப்ல போயிட்டு உங்களுக்கு ஸோ கைஸ் ஹம்டா பாஸ் டாப்ல இருக்கும். ஸோ ஜோபடின்னு ஒரு இடம் கிட்டத்தட்ட வந்து 2700 மீட்டர் மேலே கொஞ்சம் ஹைட்ல இருக்கும். ஸோ பேக்ல பாருங்க ஃபுல் ஸ்னோ தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. இதோ மேலே தெரியுதா ஃபுல் டாப்ல நைஸ். ஸோ வந்து இதுதான் ஹையஸ்ட் பீக். இதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஏரியா உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்ஸி அதை எடுத்த இந்த கேப் வந்து அலோவ் கிடையாது ரெஸ்ட் ஏரியா அப்படின்னால. ஸோ பயங்கரமான டாப்பு. இப்போ வந்து -6 டிகிரியில் இருக்கு. ஸோ இது வேற லெவலில் இருக்கு. சரி இப்போ வந்து இப்போ நான் பூட்லாம் வாங்கியிருக்கேன். ஸ்னோ பூட் வாங்கிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேக்ல தெரியுது அந்த ட்ரெஸ்ஸு இதை போட்டு அங்கே போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம மஜா பண்ண வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் லெவல். ஸோ வந்தால் நீங்கள் சேத்தான் பஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் மேலே ட்ரை பண்ணுங்க. ஸோ வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணாலி வந்து நிறைய க்ரௌடு கொச்ச க்ரௌடாக இருக்குது. அந்த அளவுக்கு அது பிடிக்கல. ஸ்னோ வைக்கிறதா இருக்குது. பட் இது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்களோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மக்கள் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த ஓவர் க்ரௌட் இல்லாமல் நல்லாவும் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ பேக்கில் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வியூ வந்து மஜாக நிறைய ஃபன் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி ஹம்தா பாஸ் மேலே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நான் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த இடத்த பற்றி. பட் ஆனால் மைக் வந்து ஒர்க் ஆகாத காரணத்துக்காக திருப்பி நான் வாய்ஸ் ஓவர் தரேன். ஆக்சுவலாக மைக் பார்த்தீங்கன்னா K8 மைக் தான் அங்கே வச்சிருக்கேன். ஸோ நல்ல மைக் வாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த -9 டிகிரியில் வந்து இந்த மைக் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுவும் விட்டு தான் கேட்டு இருந்தது. நானே கஷ்டப்பட்டு தான் ஆக்சுவலாக வந்து அந்த மைக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஸ்னோ தான். அங்கே கண்ணு கட்டினது வரைக்கும் ஸ்னோ தான். அதே மாதிரி இந்த வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது. இந்த பக்கம் ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு மலை, அது மேலே க்ளவுட்ஸ்லாம் அழகாக வேக முட்டி சுற்றி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்னோ தான். அதே மாதிரி இந்த பக்கம் டாப்பில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்னோ தான் போகும். பட் ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் போக வேணாம். ஏன்னா வந்து ரொம்ப அதிகம் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு வந்து டம்ப் ஹோல் மாதிரி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த வந்து ரொம்ப அந்த கிறுக்குத்தனமாக சில பேர் வந்து மேலே போவாங்களா என்னன்னு பார்க்குறது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிஸ்க் தான் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஆட்கள் எவ்வளோ தூரம் போயிருக்காங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போங்க. அதுக்கு மேலே வந்து என்னோட கால் தரத்தை பதிக்கணும் அப்படின்னு சொல்லி மேலே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக தடமேலம் ஆகிடுவீங்க. அதனால் பார்த்து வந்து உஷாராக இருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய வந்து இப்போ ஹோல்ஸ்லாம் கூட இருக்கும். பட் வந்து இந்த நான் நிற்கிற இடத்துல இருக்காது. ஏன்னா மக்கள் இங்கே ஃபுல்லாக நல்ல மாடத்தில் இருக்காங்க. பட் இதை விட்டு மேலே போனீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெட்ரோல்ஸ் கிட்ட வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலைக்கு அந்த பக்கம் உழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து சேஃபாக நீங்கள் போங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டில் மக்கள் எது வரைக்கும் போகிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் போங்க. அது வரைக்கும் போனாலே போதும். அதுவே நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் மேலே போக பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அது நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து இங்கே வந்தீங்கனாலும் இது கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்குங்க. அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா சூட்லாம் வாங்கலாங்க. பட் ஆனால் அந்த ஆக்சுவலாக கிளைமேட் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை பக்கம் என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி வந்து இங்கே அழகாக வந்து கீழே மேகி சாப்பிட்டு அங்கே எதனா கிளம்பிட்டோம். ஸோ வந்து ஸ்னோவில் எடுத்து அழகாக விளையாடலாம். நீங்கள் அட்லல்டனெலாம் பார்த்தீங்கன்னா சேத்தான் வில்லேஜில் வந்து நல்லாவே இருக்குங்க. ஏன்னா ஆட்கள் ரொம்ப கம்மி. அதுதான் என்னோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் திருப்பி சொல்கிறேன், ஆட்கள் ரொம்ப கம்மிங்க அங்கே. ஸோ வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஹம்டா பாஸ் மேலே வந்து ஜோபுடி அப்படின்னு இடத்துல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2700 மீட்டர் மேலே அவது சி லெவல். ஸோ வேறு லெவலில் ஒரு ஸ்பேஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த மைக் வந்து இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ -6 டிகிரி அப்படின்னால கொண்டு வந்த மைக் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அது சின்ன ஒரு மைக் தான். அதெல்லாம் மைக் ஒர்க் ஆகாமல் இப்போ நான் ஃபோன் ஆடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ ஏதாவது கிளியரானா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாக் அடிச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான வியூ ஒன்று இருந்தது. அது வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக மணாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்கள் வந்து கச்ச மொச்சன்னு ஆயிடுச்சு அடல் கடலில் நிறைய பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் ரொம்ப கம்மியான ஒரு ஆட்கள் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸோ ஆட்கள் கிடையாது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பூட்லாம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து அந்த ஸ்னோவில் போகிற டெஸ்ட்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்னோவில் போகிற டெஸ்ட்லாம் போட்டு இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ மேலேருந்து அங்கேருந்து கீழே சறுக்கிட்டு வருது. அப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து இது ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மணாலிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 20 கிலோமீட்டர் மேலே சேத்தான இடம். அது மாதிரி ஹம்தா பாஸ், அங்கேருந்து ஜோபுடி அப்படின்னு ஒரு ஹையஸ்ட் பீக்கு. இந்த பீக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ மணாலி வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது எப்படின்னா கீழே வந்து கேப் புக் பண்ணணும். 4x4 வெஹிக்கிள் தான் வந்து மேலே அலோடு. அது பர்மிட் இல்லை, மேலே விட மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி கீழே வந்து ஏதாவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் வரலாம். ரெசார்ட்டோட இது காட்டிட்டு. ஆனால் வந்து
ஸோ சேஃபாக வரணும். ஸோ நீங்கள் சூட்ஸு ஜாக்கெட்ஸு பூட்லாம் போட்டு தான் ஆஃப் ரோட் பண்ண முடியும். ரோடு வந்து வேறு லெவல் ஆஃப் ரோட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களுக்கு போகும்போது இக்லூன்னு ஒரு ரெசார்ட் இருக்குது. அந்த ரெசார்ட்டை வந்து மேக்ஸிமம் நான் வந்து அங்கே ஸ்டே எவ்வளோ அப்படின்றத வந்து நான் கேட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் ரெசார்ட் புக் பண்ணாமல் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெசார்ட் புக் பண்ணிவிட்டு அங்கே எவ்வளோ ஸ்டே அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். ஸோ வந்து ஆனால் இது வந்து சரியான ஸ்பாட்டுங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த பேக்கில் பாருங்கள் ஃபுல் ஸ்னோ தான். சரிதா, பேக்கில் ஃபுல் ஸ்னோ தான். ஸோ எக்ஸ்ட்ரீம் பீக் வரைக்கும் உங்களுக்கு அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஸ்னோ அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அது. ஸோ வேறு லெவல் ஸ்னோ இருக்குது. ஸோ இட்ஸ் இன் -6 டிகிரி. ஸோ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் எடுத்துக்குவாங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து ரூம் போய்ட்டு பேசுகிறேன். பாய், பீஸ்.